ஈஸ்வரப்பற்றவர்கள் இந்த உபதேசத்திலே நம்முடைய அலைபாயும் மனத்தை பற்றியும் அலைபாயும் மனதை அமைதிப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இதில் உணர்த்துகின்றார்கள். மனித மனத்தையே சமுத்திரத்திற்கு உவமை காட்டப்பட்டது. பார்த்தால் அமைதியாக தோற்றமளிக்கும் கடல் நீரே பரப்பளவிலே பார்த்தமென்றால் உயர்ந்தும் தாழ்ந்தும் ஆடிடும் உண்மை நிலை, அதுவே மனத்தின் அலைபாயும் எண்ணங்கள். என்றால் சதா கடலிலே அலைகள் வீசிக்கொண்டிருப்பது போன்று நம்முடைய குணங்களும் ஆர்ப்பரிக்கும் மனத்தின் எழுச்சியாக நாம் எண்ணி எடுக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய கருத்தின் நிலையாக பருவகால மாற்றம் போல், அதாவது அந்தந்த நேரத்தில் நாம் இது இப்படி என்று முடிவெடுக்கின்றோம் அல்லவா, அதில் ஏற்படக்கூடிய சில மாற்றமான நிலைகள் கடலின் சூறாவளி போல நாம் எடுத்துக்கொண்ட குணத்தின் தன்மை காட்டும். ஆனாலும் இந்த சூறாவளி போன்று தோன்றக்கூடிய நிலைகளிலே மெய்யான விழிப்பின் உதயம் கண்டால் எங்கே மனதிலே அதிலே குறிப்பிட்டு நல்ல குணத்தன்மைகளில் அன்பையே முதன்மையாக, அதாவது அன்பான குணத்தையே நாம் முழுமையாக்கி புறத்தில் வரக்கூடிய மற்ற நிலைகளை அகற்றிவிட்டு சாஸ்வதமான, அதாவது நிலைத்த மெய் ஒளியால் மெய்ஞான நிலையை கூட்டினோம் என்றால் மெய்ஞான சுடராக அது விளங்கும். அதாவது மெய்ஞான விழிப்பு உதயம் என்றால் நாம் அந்த ஞானத்தின் வழித்தொடரில் பேருண்மைகளை உணர்ந்து கொண்டு அந்த விழிப்பு நிலை பெற்றுவிட்டால் நமக்குள் எதிர்மறையாக இயக்கும் நிலைகளை அன்பு கொண்டு அரவணைத்திடும் செயலாகத்தான் வால்மீகி ராமாயணத்திலே, அதாவது ராமன் அந்த வில்லை ஒடித்து சீதாவை அரவணைத்தான் என்று சொல்வது போன்று துன்புறுத்தும் உணர்வுகளை நாம் நீக்கிவிட்டால் மகிழ்ச்சியை அரவணைக்க முடியும். அது தீமையற்ற நிலைகளாக நாம் அரவணைக்க வேண்டும் என்ற நிலையைத்தான் இங்கே ஈஸ்வர பற்றும் காட்டுகின்றார்கள். உதாரணமாக ஒரு நோய்வாய்ப்பட்டவன் நல்ல ஒரு சுவைமிக்க தேனை அவனால் சுவைக்க முடியுமா? முடியாது. என்றால் நோயின் கருத்து அதிகமாக இருக்கப்படும் பொழுது தேனின் சுவை அறிய முடியாது. ஆனாலும் இந்த அருள் வழியிலே மெய்ஞான உணர்வை கொண்டு அதை வளர்த்து வினையாக எளிமையான தியானத்தை காட்டினாலும் கடைபிடிக்க வருபவர்கள் அரிதிலும் அரிதாகிக் கொண்டே வருகின்றார்கள் என்று சொல்லுகின்றார். காரணம் அதீதமான சுகவாசம், சோம்பேறித்தனம், இதையெல்லாம் அருள் செல்வத்தை வளர்த்திடும் கடமையை குறைத்து விடுகின்றது. அதை பேணுகின்ற பொறுப்பு மனிதனுக்கே உரியது. அதை காக்கின்ற கடமையும் அவனையே சார்ந்தது. உதாரணமாக வீட்டின் வாசல் திறந்திருந்தால் எப்பொழுதுமே அப்படி வைத்திருந்தோம் என்றால் திருடர்கள் புக ஏதுவாகின்றது. ஆக இங்கே திருடர்கள் என்று சொல்வது தீய குணங்களைத்தான் கூறுகின்றோம். ஆத்ம பலத்தை கூட்ட வேண்டும் என்று விரும்பக்கூடிய மனிதன் திருடனானாலும், அதாவது தீய குணங்கள் பல கோடி சரீரங்கள் வளர்ச்சி பெற்று மனிதனாக வந்த நிலையில் இப்பொழுது வளர்த்து கொண்டிருக்கும் அந்த அருள் செல்வத்தை அபகரிக்க, தனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமில்லை, எனக்கு பொறுப்பில்லை என்று தட்டி கழித்திட முடியுமா? முடியாது. பொருளை காக்கின்றவன் காக்கின்ற கடமையை தவறிவிட்டால் அதனுடைய பொறுப்பும் முழு பொறுப்பும் அவனுக்கே உரியதாகின்றது. உயிருடன் ஒன்றி விண் செல்லும் ஆற்றல், அதை நாம் எப்பொழுதுமே சீராக்கி அதை முன்னிலையில் வைத்து நாம் செயல்படுதல் அவசியமாகும். ஆக மகிழ்ந்த நிலையில் கொண்டு பேரானந்த லயமாக மகரிஷியில் வாழும் எல்லையில் இணைந்து வாழ்ந்திட ஒவ்வொருவரும் அந்த பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதை உணர்த்துகின்றேன் என்று ஈஸ்வரப்பட்டு சொல்லி, துறவரம் பூண்டால் ஒளிநிலை பெறலாம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் நாம் கூறிடும் நிலையோ இல்லறத்தில் இருந்து கொண்டு கணவன் மனைவி குழந்தைகள் சகிதமாக ஒளி ஒளி என்ற நிலையில் அழியா ஒளி சரீரம் பெறுவதே ஆகும். நாதத்தை கூட்டி நாதாந்தமாகுதல்
பேரொழியாகுதல் என்பதெல்லாம் நல்லறம் ஆக்கிடும் இல்லறத்தில் பயனுற இந்த படைப்பின் படைப்பை வளர்த்தல் என்பதையே உணர்தல் வேண்டும். அவ்வை உரைத்தது போன்று வறுமை கொடியது, பசியை நோயென்றே பகர்ந்தார். பசி நோயானது தொடர்ந்து மனிதனை பீடித்ததென்றால் சரீரம் பசி என்ற தாக்குதலில் அந்த உணவின் உந்துதல் கொண்டு உயர்நிலையை எண்ண முடியாது. புசித்தால், அதாவது உணவை உட்கொண்டால் அந்த நோய் அகலும். ஆனால் தொடர்ந்து வருத்தும் அந்த பசி என்ற நோயிற்கு வறுமையில் உழல்பவன் வளமாக வாழ்பவன் என்றெல்லாம் பேதங்கள் கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது சாப்பிட்டாலும் சிறிது நேரம் கழித்து மீண்டும் பசிக்கத்தான் செய்கின்றது. இவன் வசதி வாய்ப்பு உள்ளவன், இவன் ஏழை, இவன் வறுமை என்றெல்லாம் அந்த பசி ஆள் பார்த்து வருவதில்லை. ஆக எல்லா ஜீவ உயிர்களையுமே பசி நோயானது வருத்துகின்றது. புசிக்க வழிகாணும் ஆக்கத்தின் செயலின்றி பசி அகன்றிடுமா? ஆக வழி தெரியாதபடி அதை நீக்க முடியுமா, மாற்றி அமைக்க முடியுமா? ஆக புசிக்க புசிக்க மீண்டும் பசி வந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதற்குண்டான வழி வேண்டும் அல்லவா? ஆகவே வாழும் வாழ்க்கையில் முயற்சிதான் திருவனையாக்கும். அந்த உசித மனம் நமக்கு வேண்டும். அவை இந்த தியானத்தின் வழியிலும் இந்த உயிர் வழி சுவாசம் என்று சொல்லுகின்றன, அதை ஈர்த்திடும் பக்குவத்தில் மூல அமில சக்தியாக உயர்ந்த நிலை பெறக்கூடிய வாய்ப்பிற்கு இந்த சரீரத்திலிருந்தான் அதை பெற முடியும். நாம் பசி தொடர்ந்து வர வர அதற்குண்டான உணவை உட்கொண்டு அதை சமப்படுத்துவது போன்று மகரிஷிகள் வெளிப்படுத்தக்கூடிய பேரருள் பேரொளி உணர்வுகளை இந்த காற்றிலிருந்து அவ்வப்பொழுது அந்த சக்தியை நுகர்ந்து மகரிஷிகளின் உணர்வுகளை வளர்த்து அந்த ஞான பசியை ஆற்றி என்றும் பேரானந்த நிலை பெற்று மகிழ்ந்து வாழ முடியும். அதைத்தான் இங்கே ஈஸ்வரப்பட்டவர்கள் அலைவாயும் மனதை பேரன்பு கொண்டு அரவணைத்திடும் சக்தியாக அருள் உணர்வுகளை அரவணைத்து மகிழ்ந்து வாழ முடியும், பிறவியில்லா நிலை அடைய முடியும் என்று இதில் உணர்த்துகின்றார்கள்.